வழக்கமாக நம்ம இந்த நாள்ல என்ன செய்ய சொல்லுவோம்? எல்லோருக்குமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுவோம் இல்லைங்களா? ஏன் அந்த கடனை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடனை பற்றி கவலைப்படாமல் எங்கேயோ சென்று கொண்டிருக்கும். ஆனால் அது ஒரு நாள் நிற்கும் பொழுது அந்த கடன் பெரிய மலையாக தென்படும். இதுதான் உண்மை. ஒரு கடன்காரர் இருக்காரு, அவர் எல்லாருக்கும் வீட்டுக்கு வெளியில பதில் சொல்லி அனுப்பிச்சிருவாரு. வீட்டுக்கு போய் உள்ள தூங்கும்போது மனைவி கேட்பாங்க, என் நகையை எப்ப நீ மூட்டு கொடுக்க போறேன்னு. அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும். இந்த நகை வைப்பது அல்லது மீட்பதுங்கிறது கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, அரசு வங்கிகளில் நீங்க நகை வைக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை சூஸ் பண்ணி வைங்க. ஒரு நகை கடைகள்ல அடகு கடைகள்ல வைக்க போறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில வைங்க. இது இந்த நகைக்கான பணமும் உங்ககிட்ட வந்து அந்த நகையை நீங்க மீட்டெடுக்க முடியும். இது சூசகமா நிறைய பேங்க் இருக்கு. சில பேங்க் நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பேங்க்ல திங்கட்கிழமை ஆடிட்டிங் வச்சுக்குவாங்க, நகை வைக்க மாட்டாங்க. நீங்க அவரு பாருங்க எவ்வளவு பெரிய ஃபார்முலா ஃபாலோ பண்றது பாருங்க. அவர் பேங்க்ல வச்ச நகையே எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவர் ஃபாலோ பண்றாரு. நிறைய பேங்க்ல அந்த மாதிரிலாம் நடக்குது. புரியுதுங்களா? நாம தான் உஷாரா எந்த பேங்க் நம்ம கன்வின்ஷனா இருக்கோ அந்த பேங்க்ல வச்சுக்கலாம் நகை கடன். அப்போ கடன் வட்டி கட்டுறது என்ன சொல்றோம்? வட்டி கட்டுறது இந்த குலுகி நேரத்துல கட்டாதீங்க. செவ்வாய்க்கிழமை ஐயா தான் சொல்றாரு, குலுகி நேரத்துல 12 to 1 போய் கட்ட சொல்றாருன்னு சொல்லி வட்டி கட்டினீங்கன்னா வட்டி தான் கட்டிட்டு வருவீங்க. கடனை கட்ட பாருங்க, அசலை கட்ட பாருங்க. இதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ வட்டி கட்டணும் அப்படின்னா சனிக்கிழமையில செவ்வாய் வரையில கட்டணும். இதுதான் ஃபார்முலா. அப்புறம் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாவே கடன்ல இருந்து மீண்டு வர முடியும். ஒரு கடனை உருவாக்கி ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ள முடியும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தியும் வழிபாடு பண்ணுவதும் கணபதியின் வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பை தரும். சில சங்கடங்கள்ல இருந்து நம்மளை தீர்த்து கொடுப்பார். அதான் சங்கட ஹர சதுர்த்தி, சங்கர ஹரி சதுர்த்தின்னு சொல்ற முடியும். அதுதான் விஷயம். இந்த நாள்ல அதை பயன்படுத்திக்கங்க.